வணக்கம். செய்திகள் வாசிப்பது எம். பிரியா. முதல்வர் ஸ்டாலின் நினைத்து கொண்டபடி வடக்கு மாவட்ட திமுக உங்களை அரவணைத்து செல்லும். அமமுக இணைப்பு விழாவில் அமைச்சர் கீதா ஜீவன் பேசினார். தூத்துக்குடி திமுக தலைவரும் தமிழக முதலமைச்சருமான ஸ்டாலின் முன்னிலையில் கடந்த 23ஆம் தேதி அம்மா மக்கள் முன்னேற்ற கழக துணை பொதுச் செயலாளர் மாணிக்க ராஜா கட்சியிலிருந்து விலகி சென்னை அறிவாலயத்தில் திமுகவில் இணைந்தார். இந்த நிலையில் வடக்கு மாவட்ட திமுக செயலாளரும் சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை அமைச்சர் கீதா ஜீவன் முன்னிலையில் மாணிக்க ராஜா தலைமையில் கயத்தாறு கடம்பூர் பகுதியை சேர்ந்த அமமுகவை சேர்ந்த நிர்வாகிகள் 200 பேர் போல்பேட்டை கீதா மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியில் நடைபெற்ற இணைப்பு விழாவில் மாவட்ட துணை செயலாளர் வக்கீல் செல்வகுமார், கோவில்பட்டி செல்வதுரை, மாவட்ட வழக்கறிஞர் அணி செயலாளர் செந்தில்குமார், பொறியாளர் அணி செயலாளர் கார்த்திகேயன், இலக்கிய அணி செயலாளர் பாலா, ஜே பேரவை செயலாளர் லட்சம், எம்ஜிஆர் இளைஞர் அணி இணை செயலாளர் பத்ரகாளிமுத்து, துணை செயலாளர் சாமுவேல், ஒன்றிய செயலாளர்கள் மகேந்திரன், அவைத் தலைவர் மரிய சூசை, இணை செயலாளர் கஸ்தூரி, ஒன்றிய ஜே பேரவை உத்தண்டராஜ், ஊராட்சி மன்ற தலைவர்கள் நாராயணன், செல்வையா, கருப்பசாமி, முத்துலட்சுமி, பால்ராஜ், விஜயகுமார், துரை வீரலட்சுமி, தனலட்சுமி, பிச்சைக்கனி, மரிய சூசை, மகேந்திரன், வள்ளி, பேரூர் செயலாளர்கள் கோபி என்ற பேச்சுமுத்து, காந்தையா, பாண்டியன், கனகவேல், ஆறுமுகம், இசைக்கிமுத்து, கோபி, மாநகர மாவட்ட எம்ஜிஆர் இளைஞர் அணி செயலாளர் திருமலை தர்மர், எம்ஜிஆர் இளைஞர் அணி துணை செயலாளர் மணிகண்டன், கிளை செயலாளர்கள் வியாகர்பராஜ், கருப்பசாமி, ராஜகோபால், பூமாரியப்பன், செல்வகுமார், ராதாகிருஷ்ணன், வீரபாண்டி, கண்ணன், மணிகண்டன், ராஜதுரை, செந்தில்வேல், முருகன், மிக்கேல் சாமி, மாரிசாமி, எட்வர்ட் முருகன், சங்கலிங்க முருகன், மாரியப்பன், தங்கராஜ், வேல்ராஜ், முத்தரசன், முத்துராஜ், துரை, பேரூர் நிர்வாகிகள் தர்மராஜ், கனகவேல், நரசிம்மன், மாரிசெல்வன், செல்வகுமார், வைரம், ஆறுமுகசாமி, காளிமுத்து, தர்மர், மாரிமுத்து, பாண்டியன், வெங்கடேஷ், சிவா உட்பட 200 பேர் அமைச்சர் கீதா ஜீவன் முன்னிலையில் திமுகவில் இருந்தனர். ஆண்களுக்கு வேஷ்டியும் கருப்பு சிவப்பு துண்டும், பெண்களுக்கு சேலையும் கருப்பு சிவப்பு துண்டும் வழங்கி அமைச்சர் கீதா ஜீவன் பேசுகையில், சில தினங்களுக்கு முன்பு சென்னையில் முதலமைச்சர் முன்னிலையில் இணைந்த மாணிக்க ராஜா கடம்பூர் கயத்தாறு பகுதியை சேர்ந்த 200க்கும் மேற்பட்டோரை கட்சியில் இணைத்துள்ளனர். முதலமைச்சர் இணைத்து கொண்ட வழியில் வடக்கு மாவட்ட திமுக உங்கள் அனைவருக்கும் அரவணைத்து வழிநடத்த செல்லும். மாணிக்க ராஜா தலைமை பண்பு கொண்டவர், எல்லாரையும் அரவணைத்து செல்வது நல்லவர். தாய் கழகத்தில் இணைத்துள்ள அனைவரையும் மனதார வரவேற்று உங்களது கடமையை முதலமைச்சரின் லட்சியத்தை நிறைவேற்றும் வகையில் அமைய வேண்டும் என்று பேசினார். மாணிக்க ராஜா பேசுகையில், தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் ஜாதி மதம் பார்க்காமல் அனைவருக்குமான ஆட்சியை சிறப்பாக செய்து வருகிறார். அதனை ஏற்று திமுகவில் இணைந்துள்ளோம். தூத்துக்குடி மாவட்டத்தில் அண்ணாச்சி பெரியசாமி இருந்த காலத்தில் நான் அவர்களோடு நட்புறவாக இருந்தேன். 96 ஆண்டில் நான் சுயேட்சையாக தேர்ந்தெடுக்கப்பட்டு பணியாற்றிய காலத்தில் இப்போதைய அமைச்சர் அப்போது மாவட்ட ஊராட்சி மன்ற தலைவராக இருந்த காலத்தில் நான் வைத்த அனைத்து கோரிக்கைகளையும் நிறைவேற்றி கொடுத்தார்கள். இடைப்பட்ட காலத்தில் அனைவருக்கும் சகோதரனாக பழகி வந்தோம். ஆனால் பெரியசாமி அண்ணாச்சியை போல் எல்லா வகையிலும் சிரித்த முகத்தோடு அனைவரையும் அதே வழியில் அரவணைத்து சென்று பாகுபாடு இல்லாமல் பழகுவது இயல்பான செயலாக அமைய பெற்றுள்ளது. சற்று உடல்நலம் பெரியசாமி அண்ணாச்சி என்னிடம் தொடர்பு கொண்டு பேசிய நேரத்தில், நான் எவ்வளவு காலம் இருப்பேன் என்று தெரியாது. என்னுடைய மறைவுக்கு பின்பு எனது மகளுக்கு நீ துணையாக இருக்க வேண்டும் என்று அப்போதே கேட்டுக்கொண்டார். எனக்கு அமைச்சர் கீதா ஜீவன் எப்போதும் சகோதரிதான், அதில் மாற்று கருத்து கிடையாது. கயத்தாறு கடம்பூர் பகுதி எல்லோரிடமும் நட்பாக பழகியிருந்த நான் இப்போது அனைவரிடமும் உடன்பிறப்பாக உள்ளேன். கோவில்பட்டி தொகுதியில் தலைவர் யாரை வேட்பாளராக நிறுத்தினாலும் முன் மனதோடு வெற்றியாகி முழுமையாக நினைப்பேன் என்று பேசினார். இணைப்பு விழாவில் மாவட்ட துணை செயலாளர் ராஜ்மோகன், செல்வின், மாநகர செயலாளர் ஆனந்தசேகரன், மாவட்ட திட்டக்குழு உறுப்பினர் ஐயாதுரை பாண்டியன், ஒன்றிய செயலாளர்கள் சின்னப்பாண்டியன், கருப்பசாமி, கோவில்பட்டி தொகுதி பொறுப்பாளர் கணேசன், மாவட்ட வர்த்தக அணி அமைப்பாளர் விஸ்வநாத் ராஜா, பகுதி செயலாளர் ஜெயக்குமார், மாநகர இளைஞர் அணி அமைப்பாளர்
அமைப்பாளர் அருண் சுந்தர், துணை அமைப்பாளர் ரவி, மாநகர இலக்கிய அணி அமைப்பாளர் ஜீவன் ஜேக்கப், மாவட்ட மருத்துவ அணி தலைவர் அருண்குமார், பெருமாள் கோவில் அறங்காவலர் குழு தலைவர் செந்தில்குமார், மாவட்ட பிரதிநிதி பாஸ்கர் மற்றும் மதிப்பிற்கும் மரியாதைக்குரிய தமிழகத்திலே நல்லாட்சி கொடுக்கின்ற சாதி மதத்திற்கு அப்பாற்பட்டு ஒரு பொதுவான முதலமைச்சராக பணியாற்றிக் கொண்டிருக்கின்ற தமிழக மக்களை எல்லா வகையிலும் முன்னேற்றிக் கொண்டிருக்கின்ற மதிப்பிற்கும் மரியாதைக்குரிய மாண்புமிகு அவர்கள் நமது முதலமைச்சர் முன்னிலையிலே நமது எம்பி மதிப்பிற்கும் மரியாதைக்குரிய அன்பு தொகுதி கற்பனை முறையாகவே அவர்களுடையும் எங்களது குடும்ப நண்பர் எப்பொழுதுமே சொல்லுவீர்கள் பெரியசாமியுடைய குடும்ப நண்பர் ராஜாராம் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறேன். இடையிலே அரசியல் ரீதியாக நாங்கள் வெளியே சென்றாலும் கூட இன்றும் என் மனதிலே இருந்து கொண்டிருக்கின்றவர் அந்த பெரியசாமி அவர்கள் என்பதை பல முறை அவர் நோய்வாய்ப்பட்டிருக்கின்ற போது கூட முதலில் என்னென்னு நான் பேசுவேன். இப்படி ஒரு நோய் இருக்கிறது, நான் 3 ஆண்டுகள் உயிரோடு இருந்தாலும் கூட அதற்கு பின்பு உங்களுடைய மகளாக நாம் சுயேட்சையில் இருந்தோம். அன்புக்குரிய கீழாரிகளை பாதுகாத்தவர்கள் என்று சொல்றார்கள். அந்த நிலையிலே இன்று வரை அன்புக்குரிய சகோதரி கீழாரிகள் அவர்களை என்னுடைய சகோதரியாகத்தான் நான் மனதிலே வைத்திருப்பேன் ஒழிய என்றுமே நான் மறந்துவிட்டேன். என் வீட்டில் கூட ஒரு இதுக்கு வருகின்ற பொழுது ஒரு கண்ணீர் வடிக்கின்ற சம்பவம் என் மனைவி விஷயத்தில் நடக்கின்ற பொழுது கூட என் சம்பந்தங்களை விட அதிகமாக கண்ணீர் விட்டவர் மதிப்பிற்கு மரியாதைக்குரிய எந்த காரியமாக இருந்தாலும் நீங்களே என்ற பெருவோடு அந்த பெரிசாமி இருக்கிறதை ராஜா சொல்லுகின்ற காரியம் தான் நடக்கும் என்று நீங்கள் எல்லோரும் எனக்கு சொல்லியிருக்கிறீர்கள். இடைப்பட்ட காலத்திலே அரசியல் தொழிலை நான் நிலையிலிருந்து அன்புக்குரிய கீழாட்சி அவர்கள் மூலமாக உங்களுக்கு உதவி செய்கின்ற நிலை கொஞ்சம் இடைவெளி இருக்கிறது. ஆனால் நான் சுயேட்சை சேர்மனாக இருக்கின்ற பொழுது தமிழகத்திலே அதிகமான திட்டங்களை கொடுத்து கலைஞர் அவர்கள் கையினால் நான் 386 ஒன்றியத்திலே சிறப்புக்குரிய ஒன்றியமாக பேர் வாங்கியிருக்க காரணம் மாவட்ட சேர்மனாக அன்புக்குரிய வீராஜீவன் அவர்கள் இருந்த காரணத்தால் எல்லாத்தையும் எனக்கு கேட்டவுடன் கிடைக்கும். நான் உங்களை எல்லாம் சந்திக்கின்ற பொழுது நாளை இந்த வேலை நடக்கும் என்று சொல்வேன். என்னுடைய நிதி குறைவாக இருந்தாலும் அன்புக்குரிய கீதாஜீவன் அவர்களை நம்பி நான் உங்களுக்கு திட்டங்களை கொடுத்திருக்கின்றோம். அதை போன்று திட்டங்களை சொல்லுவாங்க நிறைய இருக்கிறது. ஒரு நாள் பொதுக்கூட்டத்தில் பேசிக்கொள்வோம். இன்று அங்கே கூட்டம் இருக்கிறது. இங்கே மாவட்ட கழகத்தில் இருந்த அத்தனை பேருக்கும் நான் நன்றியை கூறிக்கொண்டு மேலே சாவியத்தை கைத்தார் ஒன்றியை திராவிட பொறுப்பாளர் அத்தனை பேருக்கும் நான் நன்றியை கூறிக்கொண்டு எல்லோரும் என்னுடைய சகோதரர்களாக பாவித்துதான் இருப்பார்கள். பொதுவாகவே தெரியல இருக்கும் திமுக தான் அதிகமாக நெருக்கமாக இருப்பேன். நீங்கள் அதை கூட தெரிவிச்சிருப்பீங்க. இருந்தாலும் கூட அவர் ஒன்றியம் அவர்களும் கருப்பசாமி ஒன்றியம் அவர்களும் அன்புக்குரிய சகோதரர் சின்னப்பாண்டி ஒன்றியம் அவர்களும் என் குடும்பத்தில் ஒருவராக பழைய கொண்டிருக்கின்றனர். அதே போன்று போதன் குடும்பத்தாரும் ஒன்றிய தோற்றாக இருந்து எனக்கு சேர்மனுக்கு உதவிகள். அதே போன்று இங்கே வருகை இருக்கின்ற கயத்தரை சார்ந்த ஒன்றிய திராவிட முன்னேற்ற சார்ந்த பொறுப்பாளர் அத்தனை பேருமே என்னோடு ஒரு சகோதரர்களே நான் அந்த கட்சியில் இருந்தாலும் கூட அன்பாக பாதமாக சகோதரராக பாவித்திருக்கின்றனர். அந்த வகையிலே நான் உங்களையும் சகோதரராக ஏற்றுக்கொண்டேன்.
சகோதரிக்கு தெரியும் நான் எந்த டிமாண்டும்